ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு ஒரு வெண்டைக்காய் புளி பச்சடி ரெடி பண்ணணும். ஒரு 11 o'clock 11:30 அந்த டைமுக்கு அப்புறம் எடுத்த vlog தான். இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 days எடுத்தது. ஃபர்ஸ்ட் டேயில் என்னோடய ரொட்டீன் ஒர்க்லாம் எப்படி போச்சு அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பாபா கோயிலுக்கு போயிருந்தோம் ஆஃப்டர்நூன் ஆரத்திக்கு. ஸோ அங்கே போயிருந்தப்போ போகிற வழியில் ரொம்ப அழகான கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்திருப்பேன். அது எல்லாத்தையுமே இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம், நிறைய விஷயங்களை நம்ம வாழ்கிற இந்த லைஃபே நமக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்யுது. அப்படி நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு, நம்மளை கொஞ்சம் நல்ல வழியில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விதத்தில் நம்மளோட லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க அது என்னெல்லாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம லைஃப்பில் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு சின்ன டவுட் வருது, அதில் ஒரு சின்ன சந்தேகம் வருது. இதை சரியாக செஞ்சு முடிச்சிட முடியுமா, இல்லை இந்த வேலையை செய்கிறதுல இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, இல்லை என் லைஃப்பில் ஆரம்பிக்க போகிற இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா அதை உடனே அந்த இடத்துலையே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதை அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் ஒரு நாள் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா வாழ்க்கையிலையும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள்லையும் சரி, சந்தேகம் அப்படின்ற விஷயம் வளர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தாக கொண்டு போய் நம்மளை முடிச்சிடும். ஸோ எந்த இடத்துல வேலையிலையும் ஏதோ ஒரு விஷயத்துலையோ சின்ன சந்தேகம் வந்துச்சு அப்படின்னாலும் அதை உடனே அந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த வேலையை நம்ம இன்னுமே பெட்டராக பண்ணுறதுக்கும் ஒரு கிளாரிட்டியோடு பண்ணுறதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது டிப், நம்ம லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப பாதிச்சிருச்சு, மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு, அதை விட்டு நம்ம கடந்து போகணும் அப்படின்னு நினச்சோன்னா எந்த விஷயம் நம்மளை பாதிச்சிச்சோ அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிங்க. இல்லைன்னா நடந்த விஷயத்தையே நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுறது, ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி ரெக்ரெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளே ஒவ்வொரு நாளும் காயப்படுத்திக்க ஆரம்பிப்போம். இல்லை நம்ம மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்போம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் சரி, லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்து அதை உங்களை பாதிச்சிருச்சு அப்படின்னாலும் சரி, அந்த விஷயம் முடிஞ்சது தான். இதை இந்த இடத்துல முடிச்சுட்டு அடுத்து நம்மளோட வாழ்க்கை என்ன அப்படின்றத நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். பின்னாடி அதை திரும்பி பார்த்து நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்றதில் ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பை நோக்கி போக ஆரம்பிங்க. இது உங்களோட மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூணாவது டிப் என்னென்னா, எல்லா சக்ஸஸ்க்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அது என்னென்னா நெவர் கிவ் அப். எந்த விஷயத்தையும் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கோம், அதுக்கான விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேள்விப்படக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனோட ஸ்டோரிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும். அவங்க ஸ்டார்ட் பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு டைம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை நாம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு பின்னாடி நிறைய வழிகள் நிறைஞ்சிருந்தாலும், எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாலும் அதை எல்லாத்தையும் கண்டுக்காமல் அதெல்லாம் தாண்டி நம்ம கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து போடக்கூடிய எஃபர்ட்னால கண்டிப்பாக நாம் நினச்ச விஷயத்துலையும் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்றத நம்புங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகலாம். நாலாவது விஷயம், டைம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது காலம் அப்படின்றது
எல்லாத்தையும் மாற்றும், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் நம்புங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டத்தையும் அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியாதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டையும் கொடுக்கும். பட் ஒவ்வொரு நாளும் கடக்க அதோட அந்த பவர் கம்மியாக ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதனால் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதுக்கு கடந்து போகிறதுக்கான காலம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த டைமே நம்மளை இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹீல் பண்ணி கொடுக்கும், இதை சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கவும் செய்யும். 5வது விஷயம் என்னென்னா, எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் ப்ளீஸ் பண்ணுறது. அப்படி ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி உங்களோட லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் எல்லா நாளும் எல்லா நேரங்கள்லேயும் நல்லவங்களாகவே இருக்க முடியாது. இன்னொன்று, அப்படி இருக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. அப்படி இருந்தோன்னா ஒன்று நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். 2வது விஷயம், நம்ம எப்போவுமே அவங்களுக்கு நல்லவங்களாகவே நடந்துக்கிட்டு அவங்கள ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் அது முடியாமல் நம்ம கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆகும் பொழுது நீ இப்படி தானா அப்படின்னு அன்னைக்கு நம்மளை குவெஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம இவ்வளோ நாளாக என்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஏன்னா யார் ஒருத்தருக்காக நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோமோ அதுக்காக நம்மளோட ஒரிஜினாலிட்டியை மறைச்சிட்டு அவங்களுக்காக நல்லவங்களாக நடந்துக்கிட்டே இருந்தோமோ அவங்கக்கிட்டே ஒரு நாள் நம்ம கெட்ட பேர் வாங்குறதுக்கு டைமும் வந்துடும். ஸோ அதனால் எப்பவும் நம்மளோட ஒரிஜினாலிட்டியை தொலைச்சிடாமல் எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் ப்ளீஸ் பண்ணியே நடந்துக்காமல் நாம் எப்படி எல்லார்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதே லெவல்லையே மெயின்டைன் பண்ணுங்கள். அது எந்த விதத்துலையும் உங்களை காயப்படுத்தவும் செய்யாது, எந்த விதத்துலையும் பாதிக்கவும் செய்யாது. 6வது விஷயம், நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை, ஃப்ரெண்ட்ஸை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு முதல்ல நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்டேயே சந்தோஷம் இல்லை, நம்மளே ஒரு சந்தோஷமான மனுஷராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி அவங்களுக்கெல்லாம் நம்ம சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கள, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகுங்க, அதுக்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.